வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தால் கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி நீங்கள் பின்பற்றும் கொள்கைகள், நீங்கள் தேர்வு செய்யும் பாதை, வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடங்களால் கிடைக்கக்கூடியது தான் வெற்றி. உலகத்தோட மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இன்னைக்கு நம்ம பார்த்து வியக்கிற ஈலான் மஸ்க், வாரன் பஃபெட், டாம் குரூஸ், ஷாருக் கான், விளாடிமிர் புட்டின் மாதிரியான வெற்றியாளர்கள் யாருமே பிறக்கும்போதே அசாதாரணமானவர்களாக பிறந்தது இல்லை. ஆனால் அவங்க உலகத்தில் உள்ள சாதாரண மக்களுக்கு தெரியாத டாப் 1% மக்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு சில வாழ்க்கை பாடங்களை அவங்க வாழ்க்கை மொத்தமும் கடைப்பிடிக்கிறாங்க. அதுதான் பல வருடங்கள் கடந்தும் நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல வெற்றிகரமாக அவங்க ஃபீல்டில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பூமியில். இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய, இதுவரை உங்களுக்கு ஸ்கூல் காலேஜை கூட யாரும் சொல்லித்தராத 10 முக்கிய வாழ்க்கை பாடங்கள் பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி மிகப்பெரிய வெற்றியாளனாக வாழ்க்கை மொத்தமும் வாழணும், சுற்றி உள்ள எல்லாருமே உங்களை அண்ணாந்து பார்த்து உங்கள் வளர்ச்சியை கண்டு வியக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, வீடியோவை ஆரம்பிக்கலாமா? லெசன் நம்பர் 1, மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டிசிப்ளின். மோட்டிவேஷன் என்பது தற்காலிகமானது, டிசிப்ளின் என்பது தான் நிலையானது. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடித்தாலும் பிடிக்கலைனாலும், தினமும் அதை செய்ய விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும், தொடர்ந்து அந்த விஷயத்தை செய்யும்போது தான் நீங்கள் டிசிப்ளினாக இருக்க முடியும். நம்ம தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் தான் காலப்போக்கில் நமக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கிறது. இப்போது நீங்கள் அதிகமான உடல் எடையில் இருக்கீங்க, ஃபிட்டாகணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஓவர் வெயிட்டை குறைச்சி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தொடர்ந்து பல நாட்கள் பல மாதங்கள் உடற்பயிற்சி செய்யணும். ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிடணும். சுகர் அதிகமுள்ள உணவுகளை தவிர்க்கணும். டீ காஃபி குடிப்பதை குறைத்து கொள்ள வேண்டும். எண்ணெய் அதிகமாக உள்ள உணவுகளை, அதாவது பூரி வடை மாதிரியான உணவுகளை சாப்பிடவே கூடாது. தினமும் 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இப்படி நம்ம சின்ன சின்னதாக செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பல நாட்கள் பல மாதங்கள் செய்யும்போது காலப்போக்கில் நம்ம உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி ஆரோக்கியமாக ஃபிட்டாக நம்ம மாறிடலாம். லெசன் நம்பர் 2, லேர்ன் த பவர் ஆஃப் ஃபோக்கஸ். கவனச்சிதறல்கள் மட்டுமே நிறைந்த இந்த உலகத்தில் ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துவதே ஒரு சூப்பர் பவராக பார்க்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது உங்களோட செயல்திறனும் ஒரு விஷயத்தில் சிறந்த முடிவுகளை எடுக்கவும் அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் பல விஷயத்தை கவனம் செலுத்தி கவனச்சிதறல் ஏற்படும் போது அது உங்களோட ஆற்றலையும் உற்பத்தி திறனையும் குறைக்கிறது. ஸ்டீவ் ஜாப்ஸ் சிம்பிளிசிட்டி அண்ட் ஃபோக்கஸ் ரெண்டுத்தையும் ரொம்பவே நம்பினார். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் ஃபெயிலியர் டைமில் மறுபடியும் கம்பெனிக்குள்ளே வரும்போது ஆப்பிள் ஒரே நேரத்தில் பல பொருட்களை தயாரித்துட்டு இருந்தாங்க, பல விதமான ப்ராடக்டை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்ததுமே எல்லா வேலையுமே நிறுத்திட்டு எல்லாத்தையுமே தூக்கி குப்பை தொட்டில் போட சொல்லிட்டார். ஆப்பிள் ஐஃபோனுங்கிற ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஒட்டுமொத்த கம்பெனியுடையும் கவனமும் ஃபோக்கஸும் இருக்குன்னு ஆர்டர் போட்டார். அதோட ரிசல்ட் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் மாதம் ஒரு புதிய மொபைல் பிராண்ட் வந்தாலும் ஆப்பிள் ஐஃபோன் தான் நம்பர் 1 ஃபோனாக எப்போதுமே இருக்குது. ஏன்னு தெரியுமா? ஏன்னா ஆப்பிள் கிட்ட இருக்க ஒரே ஒரு ஃபோன் மாடல் ஆப்பிள் ஐஃபோன் மட்டும்தான். வேறு எந்த ஒரு மாடலையும் அவங்க லான்ச் பண்ணுவதும் இல்லை, வேறு எதையும் புதுசாக ட்ரை பண்ணுவதும் இல்லை. ஸோ இருக்கிறத ஒன்றை ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்காங்க, மார்க்கெட்டில் நம்பர் 1 கொடுக்காங்க. ஸோ ஒன்றில் மட்டும் கவனம் செலுத்தி மிகப்பெரிய வெற்றியை அடையுங்கள். நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை இன்று இரவே ஒரு பேப்பரில் எழுதி எந்த வேலை முக்கியம், எதை முதல்ல செய்தால் உங்கள் இலக்கை நோக்கி வேகமாக முன்னேற முடியும் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சி அந்த வேலையில் மறுநாள் கவனம் செலுத்தி அதை மோடுறதில் முடியுங்க. தினமும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். வேலை செய்யும் நேரத்தில் கவனச்சிதறலை தவிர்ப்பதற்கு சோசியல் மீடியாவிலேருந்து தள்ளியே இருங்க. ரொம்ப கவனமாக வேலை செய்ய பொமடோரோ டெக்னிக்கை பயன்படுத்துங்க. பொமடோரோ டெக்னிக்னா என்னென்னா, 30 நிமிடம் ஒரு வேலை செய்யுங்க, அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, மறுபடி 30 நிமிடம் அதே வேலையை செய்யுங்க, அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ரெஸ்ட்டு. இப்படி உங்கள் மூளைக்கு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து வேலை பார்க்கும்போது அந்த 30 நிமிடத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக மற்றவங்க 2 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் அண்ட் ஒன் டைம். லெசன் நம்பர் 3,
நெவர் ஸ்டாப் லேர்னிங். உலகம் முன் எப்போதையும் விட கடந்த 10 வருஷத்தில் ரொம்ப வேகமாக முன்னேறிக்கிட்டே வருது. மாதம் ஒரு புதிய டெக்னாலஜி, ஒரு புதிய ப்ராடக்ட், ஒரு புதிய கான்செப்ட்னு வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி உலகமே ரொம்ப அப்டேட்டாக மாறிட்டு வரும்போது நம்ம மட்டும் ஸ்கூல் காலேஜில் படித்த படிப்பு மட்டும் போதும், புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்க மாட்டேன், நான் கற்றுக்கிறத இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன், இதோட வேலையில் போய் ஜாயின் பண்ணி அங்கே பெரிய ஆளாக வந்துக்கிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா காலப்போக்கில் காணாமல் போயிடுவீங்க. வாழ்நாள் முழுவதும் நீங்கள் புதுமையான ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருந்தால் தான் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் முன்னேறிக்கிட்டே வெற்றிகரமான நபராக இருப்பீங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய இன்வெஸ்டரான வாரன் பஃபெட் தன்னுடைய 93 வயசில் கூட தினமும் 500 பேஜி புக்கு படிக்கிறாராம். இதனால தான் 93 வயசில் கூட உலகத்தோட டாப் 10 பணக்காரில் அவனும் ஒருத்தராக இருக்காரு. அதுவும் கடந்த பல வருஷமாக இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ஈலான் மஸ்கை தெரியும். அவர் ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் படித்தவர் இல்லை. ஆனால் அவர் ராக்கெட் சயின்ஸ் பற்றிய புத்தகங்களை தொடர்ந்து படித்து நிறைய ராக்கெட் சயின்டிஸ்ட் கிட்ட அதை பற்றி கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸுங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பித்து தனி ஒரு மனிதனாக பெரிய பெரிய நாடுகளுக்கு போட்டியாக ராக்கெட்டை வச்சு விண்வெளியில் பல சாதனைகளை நிகழ்த்திட்டு வராரு. வாழ்க்கையில் எப்போதுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க புத்தகம் படிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்களோட பாட்காஸ்ட்டை கேளுங்க, ஆன்லைனில் வெபினார் அட்டன் பண்ணுங்கள், ஆன்லைன் கோர்ஸ் வாங்கி படிங்க. தினமும் புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள குறைஞ்சது 30 நிமிடமாவது ஒதுக்குங்க. புத்தகம் படிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா முதல்ல நாவல்கள், கதைகளிலிருந்து படிக்க ஆரம்பிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்டிங், சைக்காலஜி மாதிரியான புக்கை படிங்க. வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருங்க, புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருங்க. அப்போ தான் எப்போதுமே வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். லெசன் நம்பர் 4, டெவலப் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். வெற்றி என்பது உங்ககிட்ட இருக்கிற டெக்னிக்கல் ஸ்கில்லை வைத்தும் புத்திசாலித்தனத்தை வைத்து மட்டுமே உங்களால் வாழ்க்கை மொத்தமும் வெற்றிகரமான மனிதனாக வாழ முடியாது. வெற்றி என்பது உங்களுடைய கோபம், கவலை, துக்கம், துன்பம், காதல், அன்பு மாதிரியான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உங்களை சுற்றி உள்ளவங்களையும் உணர்ச்சிகளையும் நீங்கள் எப்படி புரிந்து கொண்டு மற்றவங்ககிட்ட ரிலேஷன்ஷிப்பை எப்படி பில்ட் பண்ணுறீங்க, பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுறீங்க, மற்றவங்களை உங்கள் பக்கம் எப்படி இருக்கீங்கன்னு பொறுத்தது தான் வெற்றி. கோபத்தில் தப்பு முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் லைஃப் வேஸ்ட்டாக தான் போகும். மகாத்மா காந்தி இந்தியாவில் உள்ள ஏழை, பணக்காரன், மிடில் கிளாஸ்னு எல்லா தரப்பு மக்களையும் சுதந்திரமாக வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எமோஷனல் வைத்து மட்டுமே எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்தாரு. இதன் மூலமாக மக்களை இன்ஸ்பயர் பண்ணி அகிம்சை வழியில் சுதந்திரமாக போராட வச்சார். அவர் ஒன்றும் லட்சக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான மக்களுக்கு தலைவனாக மாறி வழிநடத்தலை. அவர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய விடுதலை உணர்வை மக்களுக்குள்ளே புகுத்தினார். ஸோ மக்களும் கடைசி வரை உணர்ச்சிகரமாக விடுதலைக்காக போராடினாங்க. உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அதை உங்களோட வளர்ச்சிக்கு பயன்படுத்த தினமும் தியானம் பண்ணுங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போது நம்ம எப்படா பேசலாம், மற்றவங்க பேசவே விடக்கூடாது, நம்ம பேசுகிறத மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாமல் மற்றவங்க உங்ககிட்ட பேச வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பேசும்போது அவங்க கண்ணை பாருங்கள், அவங்க பேசுகிற வார்த்தையை காதால் கேளுங்க. அப்புறம் எல்லாத்தையும் கவனித்து பொறுமையாக நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, பொதுவாக மக்கள் அவங்க பேசுவதை கூர்மையாக கவனிக்கும் நபர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. லெசன் நம்பர் 5, டேக் கால்குலேட்டர் ரிஸ்க்கு. இன்றைக்கி நிறைய மக்கள் 15-16 வருஷம் ஸ்கூல் காலேஜ் படித்து முடித்ததுமே கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஐடி ஜாப்னு வேலைக்கு சேர்ந்து அடுத்த 30 வருஷம் ஒரு குட்டையில் வாழ்கிற மீன் மாதிரி கடைசி வரை வாழ்க்கைங்கிற கடலை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து இறந்து போகிறத ரொம்ப பெருமையான விஷயமாக பார்க்குறாங்க. வாழ்க்கை மொத்தமும் அதுக்காக தான் போராடுதாங்க. மாதம் 30-40 சம்பளத்துக்காக மட்டுமே 30-40 வருஷம் வாழ்க்கையை அடிமை சாசனம் மாதிரி எழுதி கொடுக்குறாங்க. பாதுகாப்பான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய முயற்சியும் பண்ணாமல் பெரிய லெவலுக்கு போகணுன்னு அப்படின்னு ஆசை கூட படாமல் ரொம்ப சேஃபாக வாழ்கிறதா நினச்சிட்டு பல பேர் இங்கே இருக்காங்க. ஆனால் உண்மையிலே எது ரிஸ்க்குன்னா, வாழ்க்கையில் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காமல் வாழ்கிறாங்கிறதா அதுதான் இருக்கிறதுலே பெரிய ரிஸ்க்கு. ஸோ எப்போதுமே ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கொண்டு அதில் சரி எது தப்பு எதுன்னு நல்லா உங்களோட அறிவை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுத்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். லெசன் 6, வேல்யூ டைம் அபோவ் ஆல். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை நீங்கள் இழந்தாலும் அதை சம்பாதிச்சிடலாம் திருப்பி. தங்கம், வைரம், வெள்ளி மாதிரியான விலையுயர்ந்த நகைகளை நீங்கள் இழந்துட்டால் கூட திருப்பியும் வாங்கிடலாம்.
ஆனால் ஒரு முறை இழந்தா திருப்பி கிடைக்காத ஒரே விஷயம் இந்த உலகத்தில் ஒன்று இருக்குதுன்னா அதற்கு பேர் தான் டைம், நேரம். உங்களுடைய நேரத்தை வீணடிப்பது வெற்றிக்கான வாய்ப்புகளை தூக்கி எறிவதற்கு சமம். உலகத்தோட டாப் 10 கோடீஸ்வரர்களில் ஒருத்தரான வாரன் பஃபெட் தேவையில்லாத மீட்டிங்கை அவரோட ஆஃபீஸில் உள்ள மற்றவங்கள பார்க்க சொல்லுவாராம். ஏன்னா அந்த டைமில் அவர் புத்தகம் படிப்பாராம், முதலீடு பற்றி சிந்திப்பாராம். இந்த ஒரு பழக்கம்தான் அவரோட இன்வெஸ்டிங் ஹிஸ்ட்ரியில் ரொம்பவும் லாபம் தரக்கூடிய முடிவுகளை எடுக்க வச்சு தான் அவருக்கு உதவியாக இருந்ததாம். ஸோ நீங்களும் ஒன் டே ஆரம்பித்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட்ட வெளியே போனேன், படத்துக்கு போனேன், டீ குடிக்க போகிறேன்னு ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டு என்னால் என் வேலையை பார்க்க முடியல, என் இலக்கை அடைய முடியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காமல் ஒன் டேவை டைம் டேபிள் போட்டு வாழ ஆரம்பிங்க. உங்களுடைய இலக்கை அடையக்கூடிய வேலைக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. டிவி பார்ப்பது, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்ப்பதுன்னு மாதிரியான தேவையில்லாத வேலையில் நேரத்தை வீணடிப்பதுக்கு பதிலாக புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு அதை உங்களோட இலக்கை அடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. லெசன் நம்பர் 7, பில்டு ஏ ஸ்ட்ராங் நெட்வொர்க். உங்களுடைய நெட்வொர்க் தான் உங்கள் நெட் ஒர்த்தை என்னங்கிறத தீர்மானிக்கும். அம்பானி, அதானி 2 பேருமே டைரெக்டாக நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் கூடவே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. அதனால தான் 2 பேருமே இந்தியாவுடைய நம்பர் 1 பணக்காரன் யார் அப்படின்னு மாறி மாறி போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சரியான நபர்கள் உங்களை சுற்றி இருப்பது மூலம் வாய்ப்புகளும் வழிகாட்டுதலும் 2மே உங்களுக்கு வந்து சேரும். அதுக்குன்னு நீங்கள் அதானி மாதிரியோ இல்லைனா அனில் அம்பானி மாதிரியோ மாற நினச்சிங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் ஜீரோவாக மாறிடலாம். நீங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே வெற்றி பெற ஃபாலோ பண்ண வேண்டிய நபர்கள் யாரை மாதிரி இருக்கணும்னா ரத்தன் டாட்டா, ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரியான ஆட்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவங்களாம் ஃப்யூச்சரை பற்றி சிந்திக்கக்கூடியவங்க, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கக்கூடியவங்க, விசனரிஸ். ஆனால் நீங்கள் அதானி மாதிரி ஆக நினச்சிங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எப்போ பிரதமர் பதவியை விட்டு போகிறாரோ அந்த நொடியிலிருந்து அதானியுடைய சாம்ராஜ்யம் 1 by 1 காணாமல் போயிடும். ஆனால் டாடா குரூப்ஸ் 3 தலைமுறைக்கு மேலே நிலைச்சி நிற்குது. 150 வருஷத்துக்கு மேலே அந்த கம்பெனி அப்படியே தான் இருக்குது. பணம் சம்பாதிக்க மட்டும் நேரத்தை செலவு பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்ல மனிதர்களோட நட்பையும் வழிகாட்டுதலையும் உங்களை சுற்றி உருவாக்கி கொள்ளுங்க. நல்ல மனுஷங்களை சம்பாதிக்க பழகுங்க. லெசன் நம்பர் 8, எம்பாரன்ஸ் ஃபெயிலியர் ஆஸ் எ டீச்சர். தோல்வி என்பது எந்த ஒரு முயற்சிக்கும் முடிவு இல்லை. உங்கள் வெற்றிக்கான முதல் படி தான் உங்களோட தோல்வி. வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற எல்லா தோல்வியும் நமக்கு புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்லும்போது உங்களுக்கு வர ஒவ்வொரு தோல்வியும் உங்கள் இலக்கை நீங்கள் அடைவதை நெருங்குவதை உங்களுக்கு உறுதியாக சொல்கிறது. இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய இ-காமர்ஸ் கம்பெனியில் ஒன்றான அலிபாபா கம்பெனியோட ஓனர், ஃபவுண்டர் ஜாக்மா அவருடைய உருவ தோற்றத்தை வைத்தும் உருவ அமைப்பு வைத்தும் சின்னதான உருவத்தை மட்டுமே வைத்தும் 30க்கும் மேற்பட்ட கம்பெனியில் அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியும் ஒரு கம்பெனியில் கூட அவரை வேலைக்கு எடுக்கலை. அதுலேயும் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விஷயம் என்ன தெரியுமா? KFCயில் ஃபுட் டெலிவரி வேலைக்கு ஜாக்மாவோடு சேர்த்து மொத்தம் 40 பேர் வேலைக்கு இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. ஆனால் 39 பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்க. ஜாக்மா ஒருத்தர் மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜாக்மா தோல்வியை கண்டு சோர்ந்து போகாமல், பயந்து ஒதுங்கி போகாமல் அவர் தனது தோல்வியிலிருந்து சிறந்த வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டார். இன்று பல லட்சம் கோடி மதிப்புள்ள உலகிலே மிகப்பெரிய இ-காமர்ஸ் கம்பெனியை சொந்தமாக உருவாக்கி மிகப்பெரிய பணக்காரராக மாறியிருக்காரு. நீங்கள் உங்களோட முயற்சியில் தோற்று போனால் என்ன தவறு செய்தோம், எதனால் தோற்று போனோம்னு யோசித்து தோல்வியிலிருந்து புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு ஏற்கனவே செஞ்ச தவறை மறுபடியும் செய்யாமல் முன்பை விட மீண்டும் அதிக சக்தியுடன் அதிகமாக முயற்சி செய்யுங்கள். உங்களோட தோல்வியை ஒரு முடிவாக பார்க்காம வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பாகவும் பாதையாகவும் பாருங்கள். லெசன் நம்பர் 10, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நம்மக்கிட்ட உள்ள செல்வத்திலேயே இருக்குதுலேயே மதிப்புமிக்க செல்வம் உடல் ஆரோக்கியம்தான். ஹெல்த் இஸ் வெல்த். நீங்கள் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான மனிதனாக மாறினாலும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால், உங்கள் உடம்பில் தொடர்ந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டால், உங்களால் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும், நீங்கள் வாழ்க்கை மொத்தமும் எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் அதை சந்தோஷமாக உங்களால் அனுபவிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வெற்றி
நீங்கள் படைத்த சாதனை, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்னு எதையுமே கடைசி வரை உங்களால் தக்க வச்சு கொள்ள முடியாது. கூகுளோட CEO சுந்தர் பிச்சை தினமும் மெடிடேஷன் யோகா பண்ணுறத ஒரு பழக்கமாக வச்சுருக்காராம். உலகத்திலேயே மிகப்பெரிய கம்பெனியில் ஒன்றான கூகுளோட தலைவராக இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகள், ஒர்க்கில் ஏற்படுற ப்ரெஷர் எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு தெளிவான சுயமான முடிவு எடுக்க இதெல்லாம் அவருக்கு உதவிகரமாக இருக்குதாம். ஸோ எவ்வளோ கஷ்டமான வேலையை பார்த்தாலும் தினமும் உடற்பயிற்சி பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணதில் கவனம் செலுத்துங்க. குறைந்தது ஒரு நாளைக்கு 7 மணி நேரமாவது தூங்குங்க, நல்லா தண்ணி குடிங்க. வேலைன்னு ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் தொடர்ந்து வேலை பார்க்க முடியாத சூழ்நிலை வந்துடும். ஒரு வழியாக வீடியோவுடைய கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். வெற்றி என்பது தொடர்ச்சியான கற்றல் மற்றும் சுய முன்னேற்றத்துக்கு தேவைப்படும் ஒரு பயணமாகும். இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த வாழ்க்கை பாடங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய லைஃப் சேஞ்சிங் வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட்டு எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? டாடா, பை பை, see you soon.